நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 28, 2025 சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆல்ரெடி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா? 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு துர்ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வீடுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த வீட்டில் அவர் மறைஞ்சு இருக்கிறாரு. அதாவது பம்பு, வழக்கு, சண்டை, கடன் இந்த மாதிரியான பாவங்கத்துக்கு அவர் அதிபதியாக அந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு. அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பணம் செலவாகணும், வீண் விரயமாகணும், சேமித்து வைக்க முடியாது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனுக்கே போயிடுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நாளாக சிம்ம ராசிக்கு இருக்குது. என்னப்பா எடுத்த உடனே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு 1000 சேனங்கள் இருக்குது சரிங்களா? அவங்க சும்மா மேம்போக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் உணர்ந்து சொல்கிறேன். அதனால் சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி அமாவாசையாக வேற இருக்குது சரிங்களா? இன்றைக்கி அமாவாசை, சந்திரன் முழுசாக இருட்டடைய போகுது. அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இருக்குது சரிங்களா? அது 2 பேருமே சேர்ந்து உங்கள் ராசியை வேற பார்க்குறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள்லாம் வண்டி, பைக்கெல்லாம் பார்த்து ஓட்டுங்க. ரொம்ப வண்டி ஸ்பீடாக போகுங்கிறதுக்காக இன்றைக்கெலாம் ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டினாலும் குறுக்கு யாராவது உள்ளே வருவான், இல்லை நாய் ஏதாவது குறுக்க வரும் சரிங்களா? அதனால் பார்த்து கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சிம்மராசிக்கு. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரிங்க அல்லது சக ஊழியர்கள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உண்டு. ஸோ சில பேருக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதாவது செய்ய முடியாத வேலையை உங்ககிட்ட கொடுக்குறது, அது கொடுத்துட்டு உடனே அப்டேட் கேட்குறது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். கோபத்தில் சட்டுப்புட்டுன்னு இன்றைக்கி யாரையுமே பேசிடாதீங்க, திட்டிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மௌன விரதம் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? குடும்பத்துக்குள்ளே தான் வெளியில் போனால் கூட பார்த்து திட்டுவானுங்க. கணவன் மனைவியாக இருந்தால் சின்ன சண்டை, சின்ன ஒரு பிடிக்கலனா கூட உடனே வார்த்தை பேசுகிறது, கோவம் வருது, சண்டை வருது, அந்த மாதிரி தான் நிறையா சிம்மராசிக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடியே சிம்மராசி ஒரு கோவக்கார ராசி தான், அதிகாரமிக்க ராசி தான். யாராவது நம்மளை கட்டுப்படுத்தணும்னு நினச்சோம்னாலே நமக்கு பொங்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ராசி. ஸோ இன்றைக்கி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். 2 பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி பேசவே பேசாதீங்க. ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு விஜய் பிடிக்கும்பீங்க, மனைவிக்கு அஜித் பிடிக்கும்பாங்க, உடனே சண்டை வந்துடும். அப்புறம் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு, சூப்பர் ஸ்டார் ஏன் வரலன்னு சும்மா வெட்டி நாயம் பேசுவீங்க, அது பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ இன்றைக்கி சிம்மராசிக்காரங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. வெட்டி பேச்சு பேசினீங்கன்னா அது விளையாட்டே வினையாக போயிடும் சரிங்களா? ஸோ கவனமாக இருங்க. தொழில் விஷயத்தில் நன்றாகவே இருக்கும். ஆனால் தொழில் விஷயத்தில் இன்றைக்கி உங்களோட வேலைக்காரங்களை நீங்கள் கொஞ்சம் கண்காணிங்க. வேலைக்காரங்களை ரொம்ப நம்பி பணத்தை அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா சில பேர் ஏமாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஸோ சிம்மராசிக்காரங்க தொழிலையும் சரி வேலையிலையும் சரி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்.